ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 325 பார்க்க போறோம். எடுத்தது பிளாக் பியர்ட் அண்ட் அவனோட க்ரூவை காட்டுவாங்க. அவன் ஸ்டார் ஹெட்ஸோட போஸ்டரை பார்த்துட்டு ரொம்ப வியந்திருப்பான். அண்ட் அவங்கள பத்தின நியூஸ் வந்திருக்கும் இல்லையா, அதை படிச்சுட்டு சிரிப்பான். அவங்க பவுண்டரி ரைஸ் அப் ஆனதுல தான் கொஞ்சம் கிரேசியா இருப்பானுங்க. லாஃபிட்டே வாட்டர் 7ல இருந்து எனிஸ்லாபி போயிருக்கானுங்கன்னா கண்டிப்பா சி ட்ரெயினை பயன்படுத்தி இருக்கணும்பா. வேன் நம்ம இருக்க இடத்துல இருந்து வாட்டர் 7 ஒன்னும் ரொம்ப தூரம் இல்லைன்பா. டாக்யூ நமக்கான விதி ட்விஸ்டடா இருந்தா கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்க வைக்கணும்பா. பர்ஜிஸ் அப்பனா இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க கேப்டன், வாங்க போலான்பா. டீச்சும் கால் கடியில் கிடக்கிறவன உதச்சிட்டு அதேதான் வாங்க போலான்பா. இதே இடத்துல ஏஸ் இருப்பான். டீச் இங்க வா, கொஞ்சம் பேசணும்பா. இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர்ல 3 நாளுக்கு முன்னாடி இந்த உலகத்தையே உழுக்கின விஷயமா நடந்த விஷயம், ஸ்ட்ராஹெட்ஸ் பண்ண காரியம் மட்டும் இல்ல, இந்த இன்சிடென்ட்டும் தான். இது பனாரோ ஐலாண்ட்ல நடந்ததுன்பாங்க. இந்த இடத்துல த மோஸ்ட் ஹெய்னஸ் பவர் பிளாக் பியர்ட்ஸ் டார்க்னஸ் அட்டாக்ஸ் ஏஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. டீச் கமாண்டர் ஏசான்ட்டு சிரிப்பான். ஏஸ் உனக்கு என்ன அப்படி கூப்பிடுறக்கான அருகதை இல்ல, மரியாதைக்குரியவங்க அதை பயன்படுத்தணும், இப்படி என்ன மார்க் பண்ணாதேன்பா. லாஃபிட்டே நீ தான் ஃபயர் ஃபிஸ்ட் ஏசான்பா. ஏஸ் பார்க்க போனா அதுக்குள்ள ஒரு க்ரூ பிடிச்சிட்ட போலயே. பிளாக் பியர்ட் பைரட்ஸோட கேப்டன் மார்ஷல் டி டீச் அப்படிதானன்பா. டீச் ஏஸ் கிட்ட பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்ல, அப்புறம் என்ன இந்த பக்கமா வந்திருக்கேன்பா. ஏஸ் எதுக்கு இப்படி மறைமுகமா மறைச்சு பேசிக்கிட்டு, நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கே தெரியுமாச்சே, தெளிவா வந்த வேலையை பார்க்கலாமான்பா. பிளாக் பியர்ட் அந்த கேள்விக்கெல்லாம் போறக்கு முன்னால நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். பேசாம நீ ஏன் க்ரூல வந்து சேர்ந்துரு, இந்த உலகத்தோட டாப்ல போறக்கான ஐடியாவை நான் வச்சிருக்கேன். ஒயிட் பியர்ட்ஸ்ல அதுக்கப்புறம் வேலைக்கு ஆக மாட்டாங்க, நான் மேல போறக்கான உனக்கான பவரை தரேன். அண்ட் இதை ஆரம்பிக்கிற விதமா வாட்டர் 7ல இருக்க ஸ்டார் ஹெட் லூஃபியை கொல்லாம். அவன் இறப்ப வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணலான்பா. ஏஸ் லூஃபியா என்ன மூளை கெட்டு போச்சா உனக்குன்பா. டீச் உனக்கு அவனை பத்தி தெரியுமான்னு கேட்பான். ஏஸ் அவன் என் தம்பிடா, அவனை அசால்ட்டா நீ போய் கொல்லலாம் விட மாட்டேன், அப்புறம் நான் அவன் க்ரூல சேர்றதாவும் இல்லைன்பா. டீச் இந்த பாயிண்ட்லயே ஷாக் ஆயிருப்பான். வேணாகர் டக்குன்னு பார்த்தா ஏச சுற்றுப்பான். தலைவங்கிட்ட லோகியா பவர் இருக்கனால எஸ்கேப் ஆயிருப்பான். பார்க்க போனா க்ரூல இருக்கவங்களுக்கு மேனஸ் தெரியாது போலயன்பா. டீச் கிட்ட டக்குன்னு பார்த்தா ஃபயர் கன் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பேண்ட் தப்பிச்சு ஓடி இருப்பான். பர்கிஸ் ஒரு பெரிய பில்டிங்க புடுங்கி எரிஞ்சிருப்பான். ஏஸ் ஃபிளேம் கமாண்ட்மெண்ட் ஃபயர் பில்லர் பண்ணிருப்பான். டீச் வந்துட்டு பர்கிஸ் அண்ட் ஆகரை கூப்பிட்டு எதுக்குடா தேவையில்லாத இந்த வேலையை பாக்குறீங்க, அவனுக்கு நீங்க 2 பேரும் ஈக்குவலா நிக்க கூட முடியாதுன்பா. பர்கிஸ் மன்னிப்பு கேட்பான். பார்த்தா ஏஸ் ஃபயர் ஃபிஸ்ட் பண்ணிருப்பான். இந்த இடத்துல எல்லாரும் தெரிச்சிருப்பானுங்க. டீச் மேல நெருப்பு பட்டிருக்கும். அவன் சுடுதுன்ட்டு அப்படியே உருளுவான். கேப்டன்ட்டு அவனுக்கு போய் பாப்பானுங்க. ஏஸ் இதுக்கப்புறம் முன்னால வரப்ப அவனோட நெருப்புல அவன் பக்கமே வந்துக்கும். டீச் மேல இருக்க நெருப்பு தான் போகாம இருக்கும். கூட இருக்கவங்களும் அணைக்கலான்னு பாப்பானுங்க. டீச் முதல் தள்ளி போங்கடான்பா. ஒரு மாதிரி அவனால சுத்தமா முடியாது, ரொம்ப மூச்சு வாங்குவான். ஏஸ் வந்து முன்னால நின்னுட்டு பாக்குறப்ப டீச் சிரிச்சுட்டு எந்திரிச்சிட்டு, நீ எதுக்காக என்ன தேடி வந்திருக்க, என்ன அப்படியே எரிச்சு கொல்லான்னு பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் 4th டிவிஷன் கமாண்டரான தாட்ச் கொன்னதுக்காக தானே. அவன் என்னோட சக காம்ரேட், என்னோட ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் பல வருஷங்களா நான் ரொம்ப காலமா தேடிட்டு இருந்த டெவில் ஃப்ரூட் அவன் கைகளை போய் அடைஞ்சது. நான் அதை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தேன். நான் ரொம்ப காலமா தேடிட்டு இருந்த டெவில் ஃப்ரூட் அதான்ங்கிறத எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஆனா அது அவன் கையில இருந்துச்சு. நான் ஒயிட் பியர்ட்ல சேர்ந்ததுக்கான காரணமும் அதான். இந்த உலகத்திலே அதீத சக்தி வாய்ந்தவர் அவர் மட்டும்தான். அவரு கூட இருந்தா எதை வேணாலும் அடையலான்ட்டு தான் கூட இருந்தேன். அப்படிதான் அந்த ஃப்ரூட்டை பார்த்தேன். ஆனா அது அவன் கையில இருந்துச்சாச்சேன்பான். ஏஸ் அதுக்குன்னு அவனை கொன்னுட்டு அதை பறிச்சுக்கிட்டியான்னு கேட்பான். டீச் எந்திரிச்சிட்டு என்ன தாண்டா அந்த எபிலிட்டி தேர்ந்தெடுத்துச்சுன்பான். டீச் எந்திரிச்சவன் பயங்கரமா சிரிச்சுட்டு, இந்த சக்தி தான் இந்த உலகத்திலே என்ன ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா வச்சிருக்கோம். ஈவன் லோகிய பவர்ஸ்ல எப்படியாப்பட்ட ஒண்ணா நீ பாத்திருக்க மாட்டேன்ட்டு அவன் உடம்புல இருந்து ஒரு மாதிரி கருப்பு சூழல் வர வச்சிருப்பான். டீச் சிரிச்சுக்கிட்டே ஏஸ் உன் உடம்புல இருந்து நெருப்பு வரும் தானே, அதே போலதான் என் உடம்புல இருந்து இருள் வருண்டான்ட்டு சிரிப்பான். இதை பார்த்தா இந்த ஐலாண்ட்ல இருக்க பீப்புள் திரும்ப அந்த கருப்பா இவனுக்கு இந்த கிராமத்தை மொத்தமா அழிக்காம போக மாட்டவனுக்கு போலயன்ட்டு இப்போதைக்கு தப்பிச்சு ஓடுனா போதும்ட்டு எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஏஸ் இது என்னன்பா. டீச் கமாண்டர் ஏஸ் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆஃபரை நீங்க ஏத்திருக்கணும். இப்ப நீ என்ன ஏன்டா இது வருந்த போற. இந்த உலகத்தோட வரலாறுலயே இந்த சக்தி தான் இருக்கலே மிகப்பெரிய தீய சக்தி. இது லோகியா டெவில் ஃப்ரூட், டார்க் ஃப்ரூட். நான் இப்ப மேன் ஆஃப் டார்க்னஸ் ஆயிட்டேன். நான் இப்ப உனக்கு நான் எவ்வளவு பவர்ஃபுல்னு காட்டுறேன்டான்பான். சிரிச்சுட்டே ட்ரை பண்ணி தான் பாருன்பான். டீச்சோட க்ரூமேட்ஸ் இந்த பாயிண்ட்ல சதறி ஓடுவானுங்க. டாக்யூ விழுகும் போதெல்லாம் பர்கிஸ் கேப்டன் ரேம்பேஜ்ல போறாரு, இப்ப போய் படுத்துட்டு இருக்கியடான்ட்டு தூக்கிட்டு ஓடுவான். அவனோட குதிரையும் விழுகும். பர்கிஸ் நீயும் மாடான்பான். திடீர்னு பார்த்தா டீச் உடம்புல இருந்து வந்த அந்த இருள்ங்கிறது கம்ப்ளீட்டா கிரவுண்ட் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும். இதை பார்த்தா ஊர் மக்கள்ல 2 பேரு அவன் உடம்புல இருக்க இருள் அப்படியே தவழ்ந்து கிரவுண்ட் நோக்கி வருது. மக்கள் எல்லாரும் சேஃபா இருக்கணும்னா காட்டு பக்கம் ஓடுங்கன்ட்டு
அவனுங்களும் ஓடுவானுங்க. டீச்சர்ஸ் கிட்ட டார்க்னஸும் கிராவிட்டி தான். அதுகிட்ட எல்லாத்தையும் இழுத்துக்க முடியற சக்தி இருக்கு. அதுகிட்ட ஒரு துளி வெளிச்சம் தப்பிக்க முடியாது. அதோட சக்தி அளவில்லாததுன்பா. ஆக்சுவலா நீ என் கூட சண்டை போடுற, ஆனா எனக்கு எதுவுமே ஆகலையே, எதுக்கு இவ்வளவு வாயின்னு கேட்பான். டீச் நான் உன்னை எய்ம் பண்ணவே இல்லையே, முதல்ல இந்த டவுனோட அழகான வியூவை பாருன்ட்டு பிளாக் ஹோல் பண்ணுவான். ஒன்ஸ் டீச் அதை பண்ணதுமே சுத்தி இருக்க பில்டிங்ஸ் அண்ட் கார்ட்ஸ்னு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இருளுக்குள்ள போக ஆரம்பிக்கும். என்னதான் இதெல்லாம் விட்னஸ் பண்ணாலும் அலட்டிக்காம தான் நிப்பான். இதெல்லாம் தூரத்துல இருந்து விட்னஸ் பண்ண டவுன் பீப்புள்லாம் என்ன பூமியே டவுனை மொத்தமா முழுங்குற போல இருக்குன்பாங்க. ஒருத்தன்லாம் ரொம்ப பயந்துருப்பான். டீச் டார்க் கிராவிட்டி அதோட லிமிட்லெஸ் பவரை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை கண்டென்ஸ் பண்ணி கிரஷ் பண்ணும். அதுக்கு இதுதான் அதுதான்ங்கிற கணக்கே இல்லைன்பான். பார்த்தா இங்க ஒரு டவுன் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத போல ஆக்கி வச்சிருப்பான் டீச். ஒரு மக்களே இதை பார்த்துட்டு இது என்ன கெட்ட கனவு போல இருக்கு, நம்ம கிராமமே மொத்தமா காலின்பாங்க. டீச் இப்ப அந்த மொத்த கிராமத்துக்கு என்னாச்சுன்னு பாக்குறியா, காட்டுட்டா அது எப்படி மொத்தமும் சின்ன பின்னமா இருக்குன்னு பாருன்ட்டு லிபரேஷன் கத்துவான். பார்த்தா அவன் அப்சர்வ் பண்ண எல்லாத்தையுமே அப்படியே வெளியிட்டு இருப்பான். பார்த்தா அந்த பில்டிங்ஸ் அண்ட் கார்ட்ஸ்னு எல்லாமே சதறி கிடக்குங்க. டவுன் பீப்புளே இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. என்னடா மொத்த இடத்தையும் ஒரு குப்பமேடு மாதிரி ஆக்கி வச்சுட்டானேன்னு. டீச் சிரிச்சுட்டு ஏஸ் கிட்ட இப்ப புரியுதா ஏஸ் நான் எந்த மாதிரியான சக்தி அடைஞ்சிருக்கேன்னு தெரியுதான்னு கேட்பான். திடீர்னு பார்த்தா அவனை சுத்தி குட்டி குட்டியா லைட்ஸ் வரும். டீச் ஷாக் ஆயிருப்பான். பார்த்தா ஏஸ் ஃபயர்ஃபிளை ஃபயர் ரைட் பண்ணிருப்பான். பார்த்தா டீச்சுக்கு அடிப்பட்டு அவன் துடிக்க ஆரம்பிச்சிருப்பான், எரியுதுன்ட்டு. ஏஸ் நான் டார்க்னஸோட பவர் இவ்வளவு கிரேட்டா இருக்குமாங்க அதை புரிஞ்சுக்கிட்டேன் தான். ஆனா நீயே லோகியா டைப் தானே, அப்படின்னா உன்னை தாண்டி அந்த பொருள் போயிருக்கணுமே, எதனால உனக்கு அடிப்படுதுன்னு கேட்பான். திடீர்னு பார்த்தா டீச் அவனோட டார்க்னஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அதை எடுத்திருப்பான். ஏஸ் இதை பார்த்து ஷாக் ஆகிறப்ப டீச் எந்திரிச்சிட்டு ஆக்சுவலா என் மேல நீ எந்த மாதிரியான அட்டாக்ஸை பயன்படுத்தினாலும் அது வேலைக்கு ஆகாதுதான். கத்தி கடப்பார இடி மின்னல்னு எதுவுமே, ஆனா அது எனக்கு கொடுக்குற வழி நார்மல் மனுஷன் அனுபவிக்கிற வழியை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா அந்த ரிஸ்க் ஏத்துக்கிறக்கான எக்ஸ்சேஞ்ச் திங் ஒன்னு இருக்கு, என்னால இன்னொரு விஷயத்தை அப்சர்வ் பண்ண முடியும்ட்டு பிளாக் வோர்டெக்ஸ் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் நான் டெவில் ஃப்ரூட் பவர் ஹோல்டரை இழுத்து பிடிச்சுக்கணும்பா. ஏஸ் கிராவிட்டி ஆன்ட்டு ஷாக் ஆகிறப்பவே அவனோட தொப்பி பறந்திருக்கும். டீச் நான் அவங்கள தொட்டா போதும்பா. ஏஸ் அவன் கை அவன் மேல இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருப்பான். டீச் நீ ஸ்மார்ட் தானே, என்னத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பியன்பா. ஏஸ் இது இப்படி இருக்க கூடாதுன்பா. பார்த்தா டீச் வச்ச பஞ்ச்ல ஏஸ் ரொம்ப தூரம் சதறி போய் விழுவான். அவனோட லோகிய பவர்ஸ் வேலைக்கு ஆகாம இருந்திருக்கும். டீச் நீ ரொம்ப வருஷ காலமா பஞ்சே வாங்கல, அதனால உனக்கு இது ஹார்டா தானே இருக்கும். என்ன ஏஸ் சரிதானே, இப்ப என்னோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டே என்ன. இங்க பாரு, நான் எங்கிட்ட இருக்க பவர்ஸோட எந்த டெவில் ஃப்ரூட் யூஸரை பிடிச்சாலும் அவன் எனக்கு முன்னால சாதாரண மனுஷன் தான். லோகியா, ஜோன் அண்ட் பேராமித்தியா ஆக்சுவலா இந்த பவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கமே எவ்வளவு கான்பிடென்டா இருப்பான் அவனோட எபிலிட்டி நினைச்சு. ஆனா அதெல்லாம் எங்கிட்ட வேலைக்கு ஆகாது. நான் ஒன்ஸ் அவனை தொட்டதும் அவன் எந்த அளவுக்கு வேலைக்கு ஆகாம இருப்பான்ங்கிறத அவனே தெரிஞ்சுப்பான்பான். ஏஸ் அவனோட ரத்தத்தை தொடச்சிட்டு அப்ப நான் உன தொட விடாம பாத்துக்கணும்பான். டீச் நான் தான் ஏற்கனவே என்னோட டார்க் கிராவிட்டி எப்படி இருக்குன்னு காமிச்சனேன்ட்டு பிளாக் வோர்டெக்ஸ் பண்ணி இழுக்க ஆரம்பிப்பான். ஏஸ் அதுல இருந்து தப்பிக்க சென்ட் எல்மோஸ் ஃபயர் பண்ணுவான். டீச் என்னதான் அந்த அடி வாங்கி இருந்தாலும் கழுத்துலயே ஒரு அடி வச்சிருப்பான். ஏஸுக்கு கழுத்து தான் ரொம்ப வலிக்கும். அந்த பக்கம் டீச்சுமே இந்த ஃபயர் லான்சஸ் ரொம்ப பயங்கரமா இருக்குன்பான். ஏஸ் இவனோட இந்த ஒரு எபிலிட்டி என்ன ரொம்ப கடுப்பேத்துதுன்ட்டு கிராஸ் ஃபயர் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல பனானா ராக்கே கவர்ந்திருக்கும். இப்ப இதை விட்னஸ் பண்ணவங்க இவனுக்கு என்ன மாதிரியான மான்ஸ்டர்ஸ், மனுஷனுங்களா என்ன, இந்த இடத்த என்ன இப்படி நாசம் பண்றாங்கன்பாங்க. ஒருத்தன்ல வில்லேஜை விடுங்க, இவனுக்கு இந்த மொத்த தீவையும் அழிச்சிட்டா நம்ம எங்க போறதுன்பான். இதை விட்னஸ் பண்ண வேணாகர் ஆக்சுவலா டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் இருக்கவங்க அவங்களோட ட்ரம்ப் கார்டு போனதும் அவ்வளவுதான் முடிஞ்சிருவாங்க. பட் இவன் ஒயிட் பியர்டோட கமாண்டர் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எதிர்பார்க்க முடியும்பா. ஏசை யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா விதி பிணைக்கப்பட்டதாலதான் இப்படி நடக்குமா இருக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டது ஒன்னும் கோயின்சிடன்ஸா இருக்காது போலன்பா. ஏஸ் அண்ட் டீச் ரெண்டு பேருமே எக்ஸாஸ்ட் ஆயிதான் இருப்பாங்க. ஏஸ் மண்டிட்டு இருப்பான், பட் டீச் அப்படியே நிப்பான். டீச் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் இருள் கிட்ட அடிப்படைஞ்சுதான் போயாகணும். ஈவன் நீயே எவ்வளவு தூரம் வந்திருக்க, ஆனா இதுக்கப்புறம் உன்னால போக முடியாது. இங்க பாரு, நீ உன்னோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்ல வேஸ்ட் பண்ணாத, பேசாம என் கூட வந்து சேர்ந்துரு ஏசுன்பான். ஏஸ் நான் பவருக்குலாம் அடிப்பணிஞ்சு போறதா இருந்தா நான் ஆனா பிறந்ததுக்கான அர்த்தமே இல்ல. அண்ட் இந்த ஒரு வருத்தத்தோட என்னோட வாழ்நாள் பூரா நான் வாழ முடியாதுன்பான். என்ன புரிஞ்சுதான்ங்கிறப்ப டீச் அப்படின்னா இந்த உலகத்துல நீ வேலைக்காகாம சாக போற, இருள்ள மூழ்கி சாவிடான்ட்டு அவனோட டார்க்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட ஆரம்பிச்சிருப்பான். ஏஸ் ஃபிளேம் கமாண்ட்மெண்ட் ஃபிளேம் எம்பரர் பண்ணிருப்பான். டீச் சிரிச்சுக்கிட்டே சூரியனா இல்ல இருளான்கிறத இப்ப பாத்திரலான்பான். ஏஸ் நான் ஒயிட் பியர்ட கிங் ஆக்குவேன், இல்லைன்னா அதுக்காக ட்ரை பண்ணி சாவன்பான். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் ரொம்ப ரேஜோட மோதிப்பானுங்க. இதை விட்னஸ் பண்ண எல்லாரும் திகைப்படதா இருப்பாங்க. சூரியன்ல ஒரு பாதி இருளோட மோதிர போல இருக்கும் இந்த ஒரு சீனை பாக்குறதுக்கு. இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர்ல ரெண்டு லைன்ல இருக்க பனாரா தீவுல நடந்த இந்த தீர்க்கமான சண்டை அடுத்து நடக்க போற இன்சிடென்ட்ஸ்க்கான ஒரு செயினா இருக்க போகுதுங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஏசன் டீச்ல யார் ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கணும் ஆடியன்ஸா நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பாக்குற ஆடியன்ஸா ஏஸ் ஃபேன்ஸ்ல ஏஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, டீச் ஃபேன்ஸ்ல டீச்னு கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கான ஃபேன்ஸ் ஜாஸ்திங்கிறத பார்க்கலாம். அண்ட் கடைசியா த மிஸ்டீரியஸ் பேண்ட் ஆஃப் பைரட்ஸ் சன்னி அண்ட் த டேஞ்சரஸ் ட்ராப்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.